டால்மியா சிமெண்ட்ஸ் வாங்குங்க, எக்ஸைட்டிங்கான பிரைசஸ் வின் பண்ணுங்க. வீடு வரும் பின்னே சந்தோஷம் வரும் முன்னே. சேலஞ்சுக்கு நான் ரெடி. ஆனா கொடுத்த வார்த்தையை நீங்க காப்பாத்தணும். நான் சமைச்சதை நீங்க சாப்பிடணும். ஆமா, சத்தியம் பண்ணுங்க. ஏய், பக்தர்கள் பசியா இருக்கிறத சாக்கா வச்சு என்ன போட்டு வாங்குறியா? பாட்டி, நீங்க தைரியமா சத்தியம் பண்ணுங்க. அவெல்லாம் ஜெயிக்க மாட்டா. யோசிக்காதீங்க அத்தை, பூமிகாவோட கோரிக்கை நியாயமானது. சித்தி, இப்போவாவது அவ கையால சாப்பிடுறேன்னு ஒத்துக்குங்க. சரி, சத்தியம். அவங்களா பசியா இருக்காங்க. எல்லாரும் இருங்க, சீக்கிரமா சமைச்சு எடுத்துட்டு வரேன். வேணி வா. வருங்கக்கா போல. நீங்களே உட்காருங்க. சரிங்கம்மா. உட்காருங்கம்மா. நீங்க எல்லாரும் எந்த கோவிலுக்குமா மாலை போட்டிருக்கீங்க? மேல்மருவத்தூருக்கு பாத யாத்திரையா போறோமா? அக்கா, இதெல்லாம் அவங்களுக்கு பசியாத்த பத்தவே பத்தாது. என்ன செய்ய போறீங்க? எனக்கே தெரியல வேணி. ஆனா பிரச்சனையை கொடுத்த கடவுள் தீர்வையும் கண்டிப்பா கொடுப்பாரு. அவரோட பக்தர்களை அவரே பட்னி போட்டுருவாரா என்ன? ஏதாச்சும் வழி கிடைக்கும். பூமி இன்னைக்கு தோக்க தான் போறா. எப்படிடா? ஒருவேளை அவ சமைச்சிட்டா? எப்படி சமைப்பா? நானும் வாசுகியும் அவளுக்குன்னு வாங்கின மளிகை ஜாமான்ல ஒரு பகுதியை திருடி ரூம்குள்ள வச்சிட்டோமா. இனிமே அவ சமைக்கிறதுக்கு என்ன இருக்க போகுது? பூமி, இந்த மளிகை சாமான் சமைச்ச அசத்தீரு. என்ன அப்படி பாக்குற? போட்டிக்காக அவங்க உனக்கு கொடுத்த பங்குல மீதி தான் இது. இன்னுமா புரியல? நேத்து வாசுகியும் மாதவனும் ஸ்டோர் ரூம்குள்ள போய் உன் பங்கு மளிகையில இருந்து பாதி எடுத்துக்கிட்டு அதுல கல்ல போட்டு வச்சிட்டாங்க. திருடின மிச்ச பாதிய அவங்க ரூம்ல பதுக்கி வச்சிட்டாங்க. அவங்க போட்டு வச்சிருந்த கல்ல வேணி எனக்கு காட்டினதும் நான் போய் அவங்க ரூம்ல பார்த்தேன். அங்கதான் இந்த பேக் இருந்துச்சு. போட்டி முடிஞ்சதும் பாட்டி கிட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னு இதை எடுத்து வச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த பக்தர்கள் வந்துட்டாங்க. கடவுள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுப்பாரு. சேம் பிஞ்ச். என்னாச்சு? நான் சொன்ன அதே வார்த்தைகளை நீங்களும் சொல்றீங்க. எனக்கு ஒரு ஆபத்துனா காப்பாத்த ஓடி வருவாரு என் வருண். ரொம்ப தேங்க்ஸ் வருண். அது இருக்கட்டும். இந்தா, சமைச்ச அசத்து. சரி வேணி, சீக்கிரமா சமையல் ரெடி பண்ணிடலாம். சரிக்கா. இந்தா காய்கறி எல்லாம் கட் பண்ணு. பசி அதிகமாயிடுச்சா? பார்வதி, அவ சமைக்கிறாளா இல்ல தோத்து போய் பின்கட்டு வழியா ஓடி போயிட்டாளா? நான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தை. அத்தை, சமைச்சு முடிச்சாச்சு. நீங்கெல்லாம் சாப்பிட வரலாம். நிஜமாவா சொல்றேன்? எதுவும் தில்லுமுள்ளு பண்ணலையே. நான் கொடுத்த மளிகை பொருள்ல மட்டும் தானே சமைச்ச? சத்தியமா அதுல மட்டும் தான் சமைச்சேன் பாட்டி. பாட்டி, இவ பொய் சொல்றா. அக்கா, அவங்களாம் முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் யார் பொய் சொல்றா யார் உண்மையை சொல்றான்னு நான் சொல்றேன். சரி சரி, நீங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க போலாம். போங்க சாப்பிடுங்க. வாங்க.
நல்லா சாப்பிடுங்க. ம் சரிம்மா. பசி நேரத்துல தேவா மருத மாதிரி இருக்கு. பாதி பசி மயக்கத்துல இருந்தேன். சாப்பாடு உள்ள போனதும் பாலைவனத்துல மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா நீ நல்லா இருக்கணும்மா. பார்வதி, பக்தர்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு மறக்காம கோயில் காணிக்கைக்கு பணம் கொடுத்து அனுப்பு. சரிங்க சித்தி. ஆ, ஆ. நீங்க வாங்க வாங்க. பூமி வந்துட்டேன் அத்தை. அத்தை இந்தாங்க. இந்தாங்க நீயே கொடு. சித்தி, இந்தாங்க கோவில் காணிக்க. இந்தாங்கம்மா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. கொடுங்க. இது மாதவன் நம்பர் தானே? நீங்களா யாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்பீக்கர்ல போடுறேன். பேசுங்க. சொல்லுங்க மாதவன் அண்ணா. ஏய் பரமேஸ்வரி, பூமி சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லைன்னு காரி துப்பணும் தானே உனக்கும் உன் டிராமா குரூப்புக்கும் காசு கொடுத்து அம்மன் பக்த பாத யாத்திரைன்னு செட் பண்ணி இங்க வர வச்ச. என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்றியா? நீ எப்படி பூமியோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டலாம்? ரொம்ப பசியா வந்தோம்னா நிஜமாவே அருமையா சமைச்சு வச்சிருந்தாங்க. போஜனம் சாப்பிட்ட வாயால பொய் சொல்ல முடியலண்ணா. ஏய், உன் டிராமா நடிப்பை என்கிட்டயே காட்டுறியா? பாட்டி வேற நீ யாருன்னு தெரியாம கோவிலுக்கு பணம் கொடுக்க சொல்றாங்க. பணம் அப்படியே என் கைக்கு வரணும், இல்ல தொலைச்சிடுவேன். ஜாக்கிரதை. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். போனவை. சீ, சாமி பேர்ல ஏமாத்துறீங்களே. நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? அப்போ நீங்கெல்லாம் நிஜமான அம்மன் பக்திகள் இல்லையா? இப்பவே போலீஸ கூப்பிடுறேன். ஐயா ஐயா வேணாங்க ஐயா, உண்மையை சொல்லிடுறோம். மாதவண்ணன் தான் பணம் கொடுத்து நடிக்க சொன்னாரு. வெக்கமல்ல உங்களுக்குலாம்? எங்களுக்கு ஏமாத்த புனிதமான அம்மன் பக்தி வேஷமா கிடைச்சது உங்களுக்கு? வருண் ப்ளீஸ், அவங்கள திட்டாதீங்க. பசியோட வந்தாங்க, சாப்பிட்ட திருப்தியோட போகட்டும். மாமா, எனக்காக அவங்கள மன்னிச்சிருங்க. போலீஸ்லாம் வேண்டாம். உங்களுக்கு எதிராக சதி பண்ண வந்தோம். எங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு எங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறியே? நீதாமா உண்மையான தேவி அன்னபூரணி. என் அம்மா என்ன அப்படிதான் வளர்த்தாங்க. சாப்பிட உட்கார்ந்தவங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இது இவங்களுக்கு சேர வேண்டிய உணவுன்னு அரசியல கடவுள் அவங்க பேரை எழுதிருப்பாரு. இதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டு அரசியல உங்க பேரை எழுதியிருக்க போல, அதான் இப்படி நடந்திருக்கு. பெரிய பாவம் பண்ணிட்டோம். இந்த பணம் எல்லாம் வேண்டாம். எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம். செஞ்ச தப்புக்கு நாங்க நிஜமாவே அம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை போக முடிவு பண்ணிட்டோம். ஆமாமா, நீங்க நல்லா இருக்கணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். என்னடா இது?
நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களாமா? பூமி சாப்பாடு அமிர்தமா இருந்திருக்குமே. ஓ, கிளம்பிட்டீங்களா? வாங்க, நான் கூட்டு போய் விடுறேன். ஐயோ, தவளை மாதிரி தான் வாயாலே மாட்டிக்கிறானே, இவனை என்னன்னு சொல்றது கடவுளே. அப்புறம் இது எங்க மாமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். இது எல்லாம் கோயில் உண்டியலுக்கு தான் போகணும். தப்பா மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க, சாமி கண்ணை குத்திடும். மாம்சே, ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. என்ன வரும்? உங்க கண்ணாடி கொஞ்சம் கழட்டுங்க. எதுக்கு கழட்டுங்க சொல்றேன். ஏன்டா கண்ணை குத்துன? நான் குத்தல மாம்சே, சாமி தான் உங்க கண்ணை குத்துச்சு. மாமா பாருங்க மாமா, கண்ணை குத்துறான். மாமா ஏன் மாமா அடிக்கிறீங்க? டேய் மாதவா, டேய் உன் குட்டு உடைஞ்சு போச்சுடா. இவங்கெல்லாம் உன் செட்டப் பண்ணி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஓடிடுடா, ஓடு, சீக்கிரம் ஓடி போயிடு. மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்றது? நாங்க தெரியாம மன்னிச்சுங்க. இந்தாங்க உங்க பணம். வேண்டாம் வேண்டாம், கோவில் உண்டியில போட்டுருங்க. சரிங்க. வாங்க போலாம். ஏன் நீ அனுப்பலையா? இவருக்கு ஏன் புத்தி இவ்வளவு கேவலமா போடுச்சுன்னு எனக்கு புரியல. ரொம்ப நடிக்காதக்கா, இதெல்லாம் ஓன் திட்டம் தான் எனக்கு தெரியும். எங்களை குத்தம் சொல்றதே உனக்கு வேலை இல்ல. நீயும் உன் புருஷனும் சேர்ந்து ஸ்டோர் ரூம்ல நேத்து பூமிகாவோட மளிகை சாமான்ல பாதி எடுத்துட்டு அதுல கல்லெல்லாம் கலந்து வைக்கல. நீ இத பாரு, நீ கலந்த கல்லு. பாரு, நல்லா பாரு. கல்லெல்லாம் எடுத்துட்டு தான் பூமி இன்னைக்கு சமைச்சா. இவன் போய் சொல்றான். பூமிகா சமைக்கிறதுக்காக வச்ச மளிகை சாமான்ல இருந்து நீயும் உன் புருஷனும் ஒரு பகுதியை திருடி இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சந்தேகப்பட்டு உங்க ரூம்குள்ள பார்த்தப்போ அது உங்க கட்டிலுக்கு கீழே இருந்தது. உண்மையா இல்லையா? சொல்லு வாசுகி, வருண் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, உண்மைதான். போட்டியில பூமி கிட்ட தோத்துறக்கூடாதுன்னு அப்படி பண்ண. ச்சே, என் ரத்தம், என் வம்சமா அப்படி கேவலமா நடந்துக்கிறது. இப்போ அது புரியுதா பாட்டி? ரத்தமும் பொறப்பும் ஒருத்தங்களை உயர்த்தாதுன்னு. திறமையும் தகுதியும் நல்ல சிந்தனையும் தான் ஒரு மனுஷனுக்கு அடையாளம். அதை நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்க பாட்டி? வருண், போதும், நிறுத்து. ஏ பொண்ணே, இங்க பாரு. எனக்கு பேர் இருக்கு பாட்டி. என் பேரு பூமிகா. இருக்கட்டும், நான் அமைதியா இருக்கேன்றதுக்காக நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. நான் நம்மளோட பண்பாட்டு பழக்க வழக்கத்துல குடும்ப கட்டு திட்டங்கள்ல பழகி ஊர்னவ. என் பரம்பரைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது பல தலைமுறையா இந்த மண்ணுலயும் என் மனசுலயும் ஊறி இருக்கு. குடும்பம், கோத்திரம், பழக்க வழக்கம்லாம் சும்மா அலங்காரமான வார்த்தைகள் கிடையாது. ஒருத்தர் இன்னாரு, இந்த ரத்தம், இந்த குடும்பங்கிறது முக்கியம். ஒரு கடுதாசிக்கு அட்ரஸ் மாதிரி அது. அந்த அட்ரஸ் இல்லைன்னா அந்த கடுதாசிக்கே மதிப்பில்லாம போயிடும். ஏதோ பசியால வந்த பக்தர்களுக்கு நீ சாப்பாடு போடணும், என்னால தடங்கள் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சம்பிரதாயமா சத்தியம் எல்லாம் பண்ணேன். அதுக்காக நீ என்னை இளக்காரமாலாம் நினைச்சிடாத. உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன் பாட்டி. வாசுகி அண்ணியும் உங்க ரத்தம், உங்க பரம்பரை தானே. அவங்க தவறான வழியில போயாவது ஜெயிக்கலாம்னா அப்ப நேர்மையானவங்களுக்கும் மனசாட்சிக்கு பயப்படுறவங்களுக்கும் தோல்விதான் பரிசா?
நீங்க நீதிபதியா இருந்து கொடுக்கிற தீர்ப்பு இதுதானா? தகுதியில குறை இருக்கலாம், ஆனா தரத்துல குறையலாமா? ஐயோ. நீங்களே நீதியை தவறலாமா? சரி, ஒத்துக்கிறேன். துரதிருஷ்டவசமா என் சொந்த ரத்தமே எனக்கு எதிரா சதி பண்ணிடுச்சு. வாசுகி பண்ணது தப்புதான். பாட்டி, வாய மூடு. வைரத்துல செஞ்ச ஊசியா இருந்தாலும் அத கண்ணுக்குள்ள குத்திக்க முடியாது, புரியுதா? பாட்டி, ஆ, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வாசுகியை எப்படியாவது ஜெயிக்க வச்சு குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னு நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். உன்னை பாம்புன்னு மிதிக்கவும் முடியல, பழுதுன்னு ஒதுக்கவும் முடியல. வாசுகிக்கு புருஷனா போயிட்ட. இனிமே இப்படி எல்லாம் செய்யாத. தேங்க்ஸ் பாட்டி. பூமி, என் பேரு சொல்லிட்டீங்களே பாட்டி. பேர சொன்னது மட்டும் இல்ல, நீ சமைச்சதையும் நான் சாப்பிடுறேன். கொண்டு வா. இல்ல சாரி பாட்டி, நீங்க சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பாட்டி, என்ன இப்படி கவுத்துட்டீங்க? நானா உன்னை கவுத்தேன்? நீ தாண்டி என்ன கவுத்த. நான் பாரம்பரியமா கட்டி காத்த என் மானம் மரியாதை எல்லாம் நீ செஞ்ச பருப்பு பாயசத்துல பாதியும் பிசபேலாபாத்துல மீதியும் பிச்சு விட்டு போயிடுச்சு. எல்லாம் உங்களாலதான். சொல்லுவடி. யானை குப்புற கவுந்துச்சான், பூனை அத போய் 2 உத விட்டுச்சான். அப்படி இருக்கு என் நிலைமை. பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி. நான் உங்களை கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சாப்பிட வேண்டாம். மரியாதையா இப்ப சாப்பாட போடு. நான் தீர்ப்பு சொல்லணும்னு ஆயிடுச்சுல்ல, சாப்பிட்டுட்டே சொல்லி தொலைக்கிறேன். பூமி, மனசு மாறிட போறாங்க. சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. வா. சித்தி வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க பாட்டி, உட்காருங்க. பாட்டி, இந்தாங்க பாட்டி. சாப்பாடு நல்லாதான் இருக்கு. என் தலையெழுத்து நீதிபதியா போயிட்டேன். அதனால உன்னை பாராட்ட வேண்டியதா இருக்கு. பாட்டி, அப்படியே அந்த கேசரியை சாப்பிடுங்க, அப்பதான் இன்னும் அதிகமா பாராட்டுவீங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. வருண், நீ அதிர்ஷ்டக்காரன்டா. ஆம்பளை மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு வழி வயிற்றுலன்னு ஒருத்தன் சொன்னானா. நல்லா சமைக்கிற பொண்டாட்டி இருந்தா அதை விட பெரிய அதிர்ஷ்டம் கிடையாது. அப்போ யாரு அன்னபூரணி போட்டியில ஜெயிச்சாங்க? வேற யாரு? எல்லாம் உன் பொண்டாட்டி தான். அம்மாடி, நீ தான் அன்னபூரணி. போதுமா?
ஆனா இவ நம்ம வம்சத்துல வந்து பிறக்கலையே. நம்ம குடும்ப அந்தஸ்துக்கு ஏத்தவளா இல்லாம போயிட்டாளே. என்ன செய்யறது, எல்லாம் விதி. வருண், நீங்க பேசாம இருங்க. அவங்க என் சமையல சாப்பிட்டதே பெரிய விஷயம். இந்தாங்க பாட்டி. அதுக்குள்ள சவால்ல ஜெயிச்சிட்டதா நினைச்சு சந்தோஷப்படாத. 3வது போட்டி ஒண்ணு பாக்கி இருக்கு. கடவுளே. 3ல 2 போட்டி முடிஞ்சது. அதுல பூமி ஜெயிச்சிட்டா. இதுக்கு மேலேயே என்ன போட்டி? ஏண்டா, காலாண்டு அரையாண்டு பரீட்சை எழுதுறோம், அப்புறம் முழாண்டு பரீட்சை எழுத மாட்டியா நீ? முதல் 2 போட்டி வேற லெவல், 3வது போட்டி அது வேற லெவல். இந்த முறையாவது என் ரத்தம், என் குடும்பம், என் வம்சம் ஜெயிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.